விசிக்கு தவிர கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எத்தனை தொகுதியில் கொடுக்கிறதோ அத்தனை தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு வெற்றி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து விவாதங்கள் தற்போது அனல் பறக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கீடு செய்யும் தொகுதிகளில் அதிமுக எளிதாக வெற்றி பெறும் என்று கணிப்புகள் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, தங்களின் பலத்திற்கு மீறி அதிக அளவு தொகுதிகள் கேட்டு பெறுவது அந்த அணிக்கே பாதகமாக முடியும் என்றும், அது எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு அல்வா சாப்பிடுவது போன்று வெற்றியை தேடித்தரும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்படும் தொகுதிகள் அனைத்தும் அதிமுகவின் வெற்றி கணக்கில் சேரும் என்ற வாதத்திற்கு வலுவான வரலாற்று பின்னணி உள்ளது. காங்கிரஸை பொறுத்தவரை அடிமட்ட அளவில் அக்கட்சிக்கு இருக்கும் வாக்கு வங்கி கடந்த காலங்களை விட குறைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி அதிக தொகுதிகளை பேரம் பேசி வாங்குவது தரைமட்ட யதார்த்தத்துக்கு முரணானது. இதனால் காங்கிரஸ் போட்டியிடும் களங்களில் அதிமுக மிக தீவிரமாக பணியாற்றி வெற்றியை தன்வசப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இது திமுக தலைமைக்கு தெரிந்திருந்தாலும் தேசிய அளவிலான அரசியல் சூழலில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியுள்ளது. இதற்கு சிறந்த உதாரணமாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை குறிப்பிடலாம். அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்து செல்வாக்கை பயன்படுத்தி திமுகவை மிரட்டி 63 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வாங்கியது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தபோது காங்கிரஸ் கட்சி வெறும் 5 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அந்த தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. 63 தொகுதிகள் வாங்கியும் ஒற்றை இலக்க வெற்றியை மட்டுமே பெற்ற அந்த வரலாறு தற்போது சூழலுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த முறை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பிடிவாதம் பிடித்து 40 தொகுதிகளை திமுகவிடம் இருந்து வாங்கினால் அந்த 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்ற கருத்து வலுவாக நிலவுகிறது. பேரம் பேசி தொகுதிகளை வாங்குவது வேறு, அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது வேறு என்பதை காங்கிரஸ் உணர வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இல்லாத பகுதியில் கூட திமுகவின் தயவால் போட்டியிட நினைப்பது தற்கொலைக்கு சமமானது. இத்தகைய பலவீனமான தொகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு அதிமுக தனது முழு பலத்தையும் பிரயோகித்து வெற்றி உறுதி செய்ய திட்டமிட்டு வருகிறது. கூட்டணி தர்மத்திற்காக அல்லது மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்டாயத்தின் அடிப்படையில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது திமுகவின் வெற்றி வாய்ப்பு பெருமளவு பாதிக்கும். விசிக போன்ற கட்சிகள் தங்களுக்கென தனித்துவமான வாக்கு வங்கியை வைத்திருந்தாலும் காங்கிரசின் நிலைமை அவ்வாறு இல்லை. எனவே கூட்டணி கட்சிகள் தங்களின் உண்மை பலத்தை உணராமல் அதிக தொகுதிகள் கேட்டு வாங்குவது உண்மையில் அவர்கள் சார்ந்திருக்கும் திமுக தலைமைக்கே செய்யும் துரோகமாக முடியும். திமுக ஒதுக்கும் ஒவ்வொரு கூடுதல் தொகுதியும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை 100% உறுதி செய்யும் ஒரு கருவியாகவே மாறும். இறுதியாக தமிழக தேர்தல் வரலாறு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், மக்கள் செல்வாக இல்லாத கட்சிகள் பெரிய கட்சியிடம் பேரம் பேசி வாங்கும் தொகுதிகள் பெரும்பாலும் எதிர்க்கட்சிக்கு சாதகமாக அமைகிறது. 2026 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மிகுந்த உற்சாகத்துடன் களப்பணியாற்றி வருகிறது. இத்தகைய சூழலில் திமுக கூட்டணி ஏற்படும் சிறிய பிளவு அல்லது தவறான தொகுதி பங்கீடு அதிமுகவுக்கு பெரும் சாதகமாக அமையும். காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடந்த கால தோல்விகளிலிருந்து பாடம் கற்காவிட்டால் 2011 தேர்தல் முடிவில் மீண்டும் ஒருமுறை எதிரொலிப்பதை தவிர்க்க முடியாது என்பதே நிதர்சனம்.